வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷன்றது வெளியிடப்பட்டது. ஸோ அது குறித்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறை சார்பில் தற்போது ஒரு புதிய ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024-25 அதே போல் 2026-27 ஸோ அது வரலுமே பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான நோடல் ஏஜென்சியை ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை தற்போது புதிய நாமினியாக நியமித்து அதற்கான ஜிஓவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி தெரிவிக்கப்பட்டிருந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை தான் இதற்கு முன்னாடி நோடல் ஆஃபீஸராக தெரிவிச்சிருந்தாங்க. எந்த கல்வியாண்டுலன்னு பார்த்திங்கன்னா 2023-24 அகாடமிக் இயருக்கு செட் எக்ஸாம்னு நடத்துவதற்கு. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஹேஸ் நாட் கண்டக்ட் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாம் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீரியடுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தெரிவிச்சிருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தலை. ஸோ அதால் பார்த்திங்கன்னா தற்போது புதிய நோடல் ஏஜென்சியாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை தற்போது நியமித்திருப்பதாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் புதிய ஜிஓன்றது தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலம் வரக்கூடிய 2025 ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதற்கான தேர்வை நடத்தும்ன்றதை நம்ம சொல்லலாம். ஏன்னா 4000 உதவி பேராசிரியர்கள் பணிக்கான எலிஜிபிலிட்டிக்கும் இதே சேம் குவாலிஃபிகேஷன் தான், நெட்டோ இல்லை செட்டோ கட்டாயமாக இருக்கணும். ஸோ அதால் தான் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போதே இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்களும் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உதவி பேராசிரியர்களுக்கு விண்ணப்பிக்கலாம்ன்றதை உயர்கல்வித்துறையில் சார்பில் தெரிவிச்சிருந்தாங்க. அதால் இந்த செட் எக்ஸாம் நடத்தாமல் அந்த 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகளுமே நடத்த முடியாத சுச்சுவேஷனில் தான் தற்போது இருக்கிறதால கட்டாயமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தேர்வை மிக விரைவிலேயே நடத்துவாங்கன்றதை நம்ம நம்பலாம். ஸோ அதில் அந்த தேர்வுக்காக தயாராகுங்க. கட்டாயமாக தேர்வுன்றது மிக விரைவிலேயே வரும். த கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஹேவ் டிசைடட் டு நாமினேட் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இஸ் நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்டிங் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years ஃப்ரம் த இயர் 2024-25 to 26-27 behalf of the government of Tamil Nadu as per the guidelines formulated by the University Grant Commission, New Delhi and orders accordinglyன்றதை தெரிவிச்சிருக்காங்க. Member Secretary the Tamil Nadu State Council for Higher Education is requested to supervise the work of Teachers Recruitment Board in conducting the state eligibility test. The Secretary Teachers Recruitment is requested to obtain the clearance from the University Grant Commission, New Delhi, strictly before conducting above state eligibility test. ஸோ அதில் கட்டாயம் அந்த தேர்வுன்றது மிக விரைவிலேயே நடத்தப்படும். Teachers Recruitment Board is also requested to send the proposal to approval of government immediately to constitute steering and modernization committee as per the provisions laid down by the University Grant Commission, New Delhi. So additional Chief Secretary to government. ஸோ மிக விரைவிலேயே அதற்கான குழுவை அமைத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மிக விரைவாக நடத்தணுன்றது தான் இந்த ஜிஓ மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.